வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸ்டார்டிங் நான் வந்து ஒரு கார் டிரைவரோட வந்து கிட்டத்தட்ட அந்த வாஸ்கோட காமா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இறங்கினேன் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து அது பாதி கோவா தானா, அதுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது பொலேலம் பீச்சுன்றதில் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து இறங்கி பக்கத்தில் போயிட்டு அங்கே பீச்சில் போயிட்டு நான் வியூ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை ப்ரோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பொலேலம் பீச் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம், ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு சொன்னோடனே அங்கேருந்து நான் நிறைய லிஃப்ட் கேட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். காரில் அது அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி கேட்டு வரும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நேம் ப்ரோ நேம் நான் விநாயக். யுவர் ஜோதேஷ். ஸோ 2 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ரூமில் வந்து எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணி பவர் பேங்க்லாம் சார்ஜ் போட்டாச்சு. சார்ஜ் போட்டுட்டு அங்கே தங்கிட்டு இங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் இங்கேருந்து கிளம்பி சேம் பொலேலம் பீச் போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ஆல் கோவா, சவுத் கோவா அண்டு நார்த் கோவா ரெண்டுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் பிளானு. சடன்லி இப்படி அமைஞ்சிருச்சு. ஏன்னா பாதி இடத்துல கோவா போயிட்டு அங்கேருந்து நம்ம விளாகில் காட்டுறது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து பொலேலம் பீச், சவுத் கோவா பொலேலம் பீச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை வந்து நான் வந்து தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இவங்க ஃபுல்லாக வந்து ஃப்ரம் கர்நாடகாவிலேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்குன்றது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் இருக்கிற அந்த மொழி பிரச்சனையில் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் கிடைக்கின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ. குளிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறேன். பொலேலம் பீச் போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு ப்ரோ வந்து இந்த பக்கத்தில் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இவங்களால் மட்டும் ஒரு 15-20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அவங்க ரூம்லேயே தங்கிட்டோம். அது இல்லாமல் எஸ்பெஷலி ஒரு பேண்ட்டும் கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஓகே தாங்க, நல்லா தாங்க போகுது. அப்போ நம்ம நேராக பொலேலம் பீச் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போது மணி 8 மணி ஆகுது. கரெக்டாக நான் போகிறதுக்கு மினிமம் ஒரு 6 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டர் இருக்குது பொலேலம் பீச்சு. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இந்த கார் டிரைவர் ரொம்ப தூரம் தள்ளி வந்து நீ போகிறதுனால சரி ஓகே நம்ம சவுத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பொலேலம் பீச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நார்த்து கோவாவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு 7-8 நாள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம் கோவாலே. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அவுட்லைன் ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து கோவா பிளாக பொலேலம் பீச், சாரி தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். பொலேலம் பீச். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுல்லாக பீச் வியூ பார்த்துருவோம். பீச் வியூ பார்த்துட்டு இதை பற்றி நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பொலேலம் பீச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பீச் வியூ ஃபுல்லாக பார்த்துருவோம். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது எதுவும் சேர் இருக்கா, உட்கார்றதுக்கு ஏதாவது சேர் இருக்கான்னு பார்க்கும்போது எந்த சேருமே இல்லைங்க. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. அதை உட்காந்து பார்க்கணும், உட்காந்து ஒரு வியூ பார்த்தா சூப்பராக இருக்கும்னு பார்த்தேன். எந்த இதுவும் இல்லை. வியூ பார்க்குற மாதிரி இருக்குது, பட் உட்காந்து வியூ பார்க்குற மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஸோ அதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக அப்படியே இறங்கி அப்படியே லைட்டாக வால்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அது வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். படி கட்டிகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. வைக்கலாமா? ஓகே, அப்படியே வாங்க. ரைட்டாக ஒரு வால்க் பண்ணிவிட்டு அப்படியே போவோம்.
சூப்பராக இருக்குல்ல. கடலை சொன்னேன். இது என்னங்க, கல் மாதிரி இருக்கு. ஏதோ வரைஞ்சிருக்காங்க, லவ். ஏதோ லிங்கம் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க, அழகாக இருக்கு. சரியான காற்று அடிக்குதுங்க. நிற்கவே முடியல, அப்படியே தள்ளுது காற்று. இவ்வளோ பக்கத்தில் வருது பாருங்க. எனக்கு அங்கே தான் போகணும் போல் இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லா கடைகளையும் ஈவினிங் ஆர் நைட்டு திறப்பாங்க போல். நைட்டு தான் மேக்ஸிமம் கலன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து அங்கே மறையுது, பின்னாடி இருக்கு பாருங்க, அங்கே போகுது. தண்ணி தான் சூப்பராக வருது, பக்கத்தில் வந்துட்டு அப்படி போயிடுது. ரொம்ப பக்கத்தில் வருது. இந்த பீச் இங்கே இருக்குன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு தண்ணி அப்படி போகுது. சரி, ஓகேங்க. அப்படியே நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே வெளியே வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். நிறைய கடைகள் இருந்துச்சு. அதான் இப்போயுமே பீச்சில் இருக்கும்ல டேட்டூஸ் அண்டு நார்மலாக இந்த தொப்பி கண்ணாடி, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவும் ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே காணோம். அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறேன், பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. ஒரு கடைக்கு வந்தேன், வெஜ் நூடுல்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருந்தார். வெஜ் நூடுல்ஸ் சொல்லியிருக்கேன், வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோவாவில் வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் சொல்லலான் இருந்தேன். ஒன்று எவ்வளோ தெரியுமா, 260 ரூபா போட்டிருக்காங்க. சிக்கன் நூடுல்ஸ் 260 ரூபா, வெஜ் நூடுல்ஸ் வந்து 180 ரூபா போட்டிருக்காங்க. சரின்ட்டு இருந்தது 200 ரூபா. சரி, வெஜ் நூடுல் ரொம்ப பசிக்குது, சரியான பசியாக இருக்குது, வெஜ் நூடுல்ஸே போயிடலான்னு சொல்லியிருக்கேன். வரட்டும், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆக போகுது, சன் வந்து செட் ஆக போகுது. அதனால் வந்து நைட் ஆயிரும். போயிட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நைட்டில் எப்படி இருக்குது, இந்த கோலாலம் பீச் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். எப்படி கரெக்டாக இருக்கா? நான் நூடுல்ஸ்னு சொன்னால் சேமியாவை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரீட் கடைகள்லாம் இப்போ தான் திறக்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்க அப்படியே பீச்சுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க.
சென்டரில் மட்டும் கூட்டம் இருக்குது, அந்த சைடு காணோம். ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் கூட்டம் இருக்குது. நைட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அந்த பக்கம்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. उनको बुला நான் வந்து இந்த ஒரு மாதிரி இந்த சன் செட் ஆனவுடனே வந்து பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இருந்திருக்கு, இன்னும் சூப்பராக சன் செட் ஆகிடுச்சு. பட் லைட்டாக அந்த லைட்டிங் இருக்குது. இந்த இது சேமியா சாப்பிட்டே இல்லை, சாரி நூடுல்ஸ் சாப்பிட்டே இல்லை, கேவலமாக இருந்துச்சுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. கோவா பீச் பக்கம் 180 ரூபான்னாங்க. சேமியா போட்டு ஜஸ்ட்டு இது பண்ணி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அதை சொல்ல மறந்துட்டேன், அதான் சொன்னேன். ஓகேங்க, ஒரு வழியாக பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் என்ன, நைட்டு வந்து இந்த பார்ட்டி மாதிரி எதுவும் நடக்கும்னு பார்த்தா ஜஸ்ட்டு வந்து ஒரு பாரும் இந்த இது மாதிரி என்ன சொல்கிறது, டிஸ்கோ மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு கிளப் இருக்குது, அவ்வளோதான். பட் நம்ம உள்ளே போனால் தான் எல்லாமே காட்ட முடியும். அந்த அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லை. ஸோ அதனால் வந்து இதோட வீடியோ நிப்பாட்டிக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேயா, நாளைக்கு பண்ணலாம். நன்றி.